மனிதன் சுதந்திரமானவன். ஆனால் அவன் தன் அறிவை கொண்டு சிந்திப்பதில்லை. அவன் தர்மத்தை பற்றியோ அதர்மத்தை பற்றியோ எண்ணுவதில்லை. அவன் செய்வதெல்லாம் ஒன்றே, தன்னை விட அதிக சக்தியை கொண்டவனுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் வீற்றிருப்பவனுடைய வழியில் நடக்கத் துவங்குவது, எண்ணிப் பாராமல் போற்றுவது. இது தந்தை மகனுக்கிடையில் நடக்கிறது. போற்றி புகழ் பாடுவது குரு சீடருக்கு இடையிலும் நடக்கிறது. அரசனின் புகழை பிரஜைகளும் பாடுகின்றனர். இதன் காரணத்தால் அரசனின் அதர்மச் செயல் பெருகும்போது அவன் பிரஜைகளின் அதர்மமும் தீவிரமாக அதிகரிக்கின்றது. அந்நிலை உருவாகும் வேளையில் ஒரு ராஜ்யத்தை ஆளும் அரசனுடைய ஹிருதயத்தை ஆட்கொள்வது பேராசை என்னும் எண்ணமாகும். அன்பும் தியாகமும் நிலைக்க வேண்டிய இடத்தில் லோபம் மற்றும் மோகம் அதிகரிக்க துவங்குகின்றது. ராஜ்யம் ஆளும் அரசன் அதர்ம வழியில் செல்வதைக் காணும் அந்நாட்டு பிரஜைகள் தாமும் அதர்ம வழியை தேர்ந்தெடுக்க துவங்குகின்றனர்.